ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். அது என்ன கேள்வி அப்படின்னா, உடல்நல சரியில்லாத டைமில் நம்ம எப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறது, நம்ம எப்படி ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம உடம்பை அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு சளி பிடிச்சாலோ ஜுரம் வந்தால் மட்டும்தான் நம்ம உடம்ப கவனிக்கிறோம். அப்போ தான் நம்ம நன்றி உணர்வை தேடி போகிறோம். ஐயோ எனக்கு உடம்பு சரியாகணுன்ட்டு. யாராவது மோஸ்ட்லி யாராவது உடம்பு ஆரோக்கியத்தை முன்னாடி நம்ம நன்றி உணர்வு சொல்லியிருக்கிறோமா? சொல்லாதனால தான் நம்மளுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா, ஜாப்பனீஸ் மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் ஒருத்தவன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறான்னா நகை பணத்தோட ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் தான் அதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னென்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறதுல ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பிளான் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு எழுந்திருக்கும் போதே தலைவலிக்கும், திடீர்னு டென்ஷன் ஆகிடுவாங்க, லேட்டாக எழுந்துவாங்க, சம்திங் ஏதாவது நடக்கும். திடீர்னு ஏதோ ஒரு வேலை ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்லாம் இருக்கும். இது ஒரு மெத்தட் இருக்கும். ஆனால் அவங்களால மேனேஜ் பண்ணி அந்த ஒர்க்கை செஞ்சிட முடியும். ஓகேவா? அந்த டைப் ஒன்று இருக்காங்க. இன்னொருத்தவங்களாம் திடீர்னு ஜுரம் வந்துடும், மேனேஜே பண்ண முடியாது. மேனேஜ் பண்ண முடியாமல் அவங்களோட வேலையை செய்யவே முடியாது. அந்த கண்டிஷனில் இருக்கும். இல்லை கண்டினியூஸாக ஹெல்த் இஷ்யூ இருக்கணும். இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ மேனேஜ் பண்ண முடியுன்றவங்க என்னன்னா, இப்போ உங்களுக்கு திடீர்னு சடனாக தலைவலின்னு ஒன்றே அப்படியே இருந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் இப்போ ஒருத்தவங்க பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு தலைவலி வந்தால் என்ன பண்ணுவீங்க, எப்படி பார்த்துப்பீங்க? அதேமாரி உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். தலைவலிச்சா உங்கள் கையை வச்சு ஒன்றும் இல்லை தைலம் தேய்ச்சிட்டு அமைதியாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது இப்படின்னு கேளுங்க. எதுக்காக தலைவலி நீங்களே கேள்வி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து ஆன்சர் வரும். அதுக்கான ஆன்சர் என்ன வரும், ஒன்றும் உங்களுக்கு இன்னும் தீர்வு சொல்லும், இல்லைன்னா யார் மூலிமா உங்களுக்கு அந்த விஷயங்கள் டாக்டரோ யாரோ சொல்லி உங்களுக்கான அது விஷயம் சரியாக போகும். புரியுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை மேனேஜ் பண்ணி அது பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கால கூட உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். அந்த மேனேஜ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலையும் செஞ்சுருங்க, உங்கள் உடம்பு நார்மலாக இருக்கும். ஒரு வேளை இந்த ஜாமான்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தலைவலியாக கூட இருக்கலாம், டயர்டாக கூட இருக்கலாம். அது நீங்கள் ஒன்றும் இல்லை நம்ம செஞ்சிடும், இன்னும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துட்டு செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் உடம்பு வலி டயர்ட்லாம் போயிடும். ஸோ அப்போ உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்களை டிவியோ உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை ஆக்டிவிட்டீஸில் பார்க்கணும். அது இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சம் உங்களை எப்பயுமே மேக்கப்பாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். தலை செவி பூ வச்சு இந்த மாதிரி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த நார்மலாக பேசிக்காக எந்த ஹெல்த் இஷ்யூ வரவே வராது. தலைவலி இதெல்லாம் எதுவுமே வராது. நாம் தூங்காமல் அதுக்கப்புறம் சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் சரியாக நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பேசிக்காக மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் முடியல, அந்த மாதிரி டைப் வரும். ஓகேவா? நல்லா தூங்கணும், நம்ம கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் நம்மளுக்காக பண்ணும் போது அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மூஞ்சி வச்சுட்டு ஃபேஸ் வச்சுக்கிட்டு நம்மளை ஆரோக்கியமாக நம்மளை எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கும் போது இதெல்லாம் தவிர்க்கலாம் இந்த விஷயத்தெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட உடம்புக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நன்றி உணர்வு ஒரு பார்ட்டி நீங்கள் இந்தமாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பார்ட்டி நீங்கள் நன்றி உணர்வுனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட வராது. இப்போ இந்தமாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்க என்னென்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு பவர் தேவைப்படுது. ஆல்ரெடியே உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம், நிறைய பேர் தலைக்கு அடியில் வைப்பாங்க பாரு ஃபோட்டோ விபூதி, இந்த மாதிரிலாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா நம்மளுடைய பாடி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ சம் எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜிக்காக நம்ம கடவுளை நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த விஷயம்லாம் செய்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளால் சுத்தமாக முடியல அப்படின்னா நம்ம சம் எனர்ஜி வேணும். என்ன பண்ணணும்னா, நம்ம யூடியூப்பில் இருக்கிற ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் எடுத்து வச்சுட்டு அதை போட்டு விட்டுருங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு உங்களோட வேலையை செய்யுங்க. எனக்கு படுத்துக்கிட்டே இருக்கும்போது கூட அது போட்டு விட்டுருங்க. ஒரு லைட்டாக கூட பாதி கால்வாசி கூட சவுண்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சாமி ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் வச்சுங்க, இல்லை விபூதி இட்டுக்குங்க. நான் படுத்துக்கிட்டே எனக்கு கம்முன்னு அது கண்ணை மூடி
அந்த எந்த இடத்துல இப்போ வந்து உங்களுக்கு வந்து கால்லாம் எப்பயுமே மூட்டு வலிக்குதுன்னா காலை அப்படியே கண்ணை மூடி நடிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு சரியாகணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு தீர்வு கண்டுபிடிப்பீங்க. இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டாக்டரு யாரை தேடி உங்களுக்கு ஒரு டாக்டர் சஜஷன் பண்ணுவோம், அதுக்கு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் சரியாயிடும். இதெல்லாம் நீங்கள் இதையும் நீங்கள் பண்ணணும். சைட் பை நீங்கள் என்ன பண்ணால் ஹெல்த் இஷ்யூக்காக முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு பார்ட்டுக்கும் நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம், அந்த நாக்குக்கு ஒன்று இதையும் பண்ணணும். நீங்களும் உங்களுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இதுதான். ஓகேவா? 2 மெத்தட் சொன்னால், ஒன்று நாமளே மேனேஜ் பண்ணுறது, இன்னொன்று வந்து மேனேஜே பண்ணாமல் கூட அதர் சோர்ஸ் எனர்ஜி நம்ம வந்து ஈர்க்கிறதுக்காக தான் இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பு மாறது நீங்கள் பார்ப்பீங்க. புரியுதா? இப்போ பல்லே வலிக்குது அப்படின்னு வச்சுக்கா, ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று, எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கும் இந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து சாப்பிட்டது வந்து செரிக்காமல் ஆயிடுச்சு. ஒரு மாதிரியாகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, வாமிட் வர மாதிரி இருக்குது, என்ன இன்னும் தெரியல. ஆனால் நான் கொஞ்சம் சரியாக தூங்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், போய் படுத்துட்டேன். எதை பற்றி யோசிக்கல, கம்முன்னு படுத்துட்டேன். ஒரு 1/2 hour தைலம் தேய்ச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படியே யோசிச்சுனே படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு தாட் வருது. என்னன்னா, மிளகு தண்ணி குடி, மிளகு சீரகம் தண்ணி குடின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு மிளகு சீரகம் தண்ணி குடித்தோடனே பார்த்திங்கன்னா அந்த வாமிட்டான சென்சஸ் நின்றுடுச்சு. எனக்கு நார்மலாகவே ஆகிடுச்சு. அப்புறம் நார்மலாக நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதேமாதிரி நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சில விஷயங்கள் பிரச்சனை பண்ணிப்போம். அதுக்கு நம்ம நீ எப்படி பண்ணணும்னா, ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துட்டீங்க அந்தமாதிரி உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும். இதேமாரி தான் அடுத்தது இன்னொரு பாட்டு என்னென்னா, நன்றி உணர்வு. நீங்கள் வந்து ஒரு பாட்டுக்கு நன்றி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு உங்கள்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும். இன்னொன்று வந்து என்னென்னா, கொஞ்சம் வேலை செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. உடம்பு இப்போ நான் ரொம்ப தூரம் நடக்கிறேன், எனக்கு காலெல்லாம் வலிக்குது, முட்டிலாம் வலிக்குது. நீங்கள் படிக்கட்டை ஏறணும், உட்காரணும். அதை விட்டுட்டு படிக்கட்டே ஏறினா எனக்கு காலை வலிக்கும், அந்தமாரி எந்த எண்ணத்தையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. எப்பயுமே ஒரு குழந்தைங்க என்ன பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுமாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணும்போது அப்புறம் நன்றி உணர்வு, இதை நீங்கள் ரெண்டையும் உடம்புக்கு ஒரு பாட்டையும் நீங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாருங்கள் எந்த பெரிய ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரியாயிடும். ஸோ எல்லாருக்கும் இந்த பதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதேமாரி நான் இதேமாரி வந்து உங்களுக்கு நன்றி உணர்வு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நன்றி உணர்வுனா என்ன அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணுன்னா நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி யூனிவர்ஸ், நன்றி.